ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இப்போ சம்மர் வந்துடுச்சு. ஸோ அதனால் கிட்ஸை கூட்டிகிட்டு பெங்களூர் போகிறோம். சும்மா ஒரு 2 டேஸ் ட்ரிப்காக போகிறோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறினோம். ஸோ இப்போ வந்து போயிட்டே இருக்கோம். ஸோ நடுவில் போகிற வழியெலாம் வந்து அப்படியே கிளிப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். சில வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சு ட்ரெயினில். ஆனால் வெயில், செமையான வெயில். ஸோ நாங்கள் போயிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு மெட்ரோ பிடிச்சி போகணும் நாங்கள் தங்க போகிற ப்ளேஸில். ஸோ மெட்ரோ பிடிச்சி போயிட்டுருக்கோம். மெட்ரோவில் ஏசி இருந்ததுனால ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கூட்டமும் இல்லை, அதனால் கொஞ்சம் ஜாலியாக போணுச்சு. டெய்லி ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். பட் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துட்டு மெட்ரோவில் போயிட்டுருந்தோம். ஸோ மெட்ரோவில் வந்து இறங்கி ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஏஎஸ்எஃப் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. பஃபெட் சிஸ்டம் தான். ஸோ இங்கே கிளாசிக், ப்ரீமியம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிளாசிக்னால் அந்த ஸ்மோக்கி அது வந்து இருக்காது. ஸோ இப்போது ப்ரீமியம்னால் அந்த ஸ்மோக்கி அதுவும் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து வெஜ்ஜு ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. வெஜ்ஜில் வந்து பன்னீர் கொடுத்துருந்தாங்க, வாட்டர்மெலனு, அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் இந்த கார்னு, அப்புறம் பொட்டேட்டோ கட்லெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு ப்ரானு, ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மோக்கிலையும் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலனு, பப்பாயா, அப்புறம் காளான் அது வச்சுருந்தாங்க. அப்புறம் பன்னீர். எனக்கு ரைட் சைடு இருக்கிறது எனக்கு, லெஃப்ட் சைடு வந்து அவங்களுக்கு சிக்கன் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஸ்டார்டர்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ மெயின் கோர்ஸில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க, வெஜ் ரைஸு, சாம்பார் சாதம், தயிர் சாதம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வெயில் ரொம்ப இருந்தாலும் நான் கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் சூப்பு, அப்புறம் நூடுல்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தாங்க, நான்வெஜ் கிரேவி, ரைஸ் கொஞ்சம் எடுத்திருந்தாங்க, பிரியாணி, அப்புறம் வாட்டர்மெலனு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் வந்து எடுத்து சாப்பிட்டோம். ஸோ மெயின் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டெசர்ட்டில் தான் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. குலாப் ஜாமுனு, ஐஸ்கிரீமு, ஸ்வீட்ஸு, அப்புறம் இந்த ஐஸ் டியூப் நம்ம சின்ன வயசில் சாப்பிடுவோம் அதுவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு மாலுக்கு. ஸோ மாலில் போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மாலில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஏதாவது படத்துக்கு எதுவும் போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கேமிங் ஏரியா இருந்துச்சுன்னா சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு இருந்தோம். மாலுக்கு போனால் டைம் போகிறதே தெரியாதுல்ல, நிறையா கடை இருக்கனால, சுற்றிகிட்டே இருக்கனால. ஸோ கேமிங் ஏரியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே கேமிங் போகலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து கிட்ஸ்க்கு வந்து சாந்தி நிகேதன் நினைக்கிறேன் இந்த பிளேஸோட நேமு. ஸோ இந்த கிட்ஸுக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்க விளாண்டுருக்காங்க. இந்த பால்ஸு, பேஸ்கெட் பால் விளாட்ற மாதிரி, அப்புறம் கார்ஸு, அதுக்கப்புறம் இந்த கார் கேம்ஸு, பைக் கேம்ஸ் விளாட்ற மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு கேமும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த டாய்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல மால்ஸ்லாம், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பட் நாங்களும் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய டாய்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். இந்த பைக் ரேஸு, ஷூட்டிங் கேமு இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த 3D மூவி மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி கிளாஸ் போட்டுட்டு பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சு. இந்த டைனோசர் கேமு, எர்த்குவேக் கேமு அந்த மாதிரி. ஸோ அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் கேம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 1500 சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த இனிஷியல் பேமெண்ட்டு. ஸோ அதுலேயே நம்ம வந்து எல்லா கேம்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஷூட்டிங் கேம் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த காரு, பைக் கேமும் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பொம்மை எடுக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணலான்ட்டு போனோம். இன்னும் பொம்மை தான் வரல. இந்த நீமோ பொம்மை இருக்குல்ல, இதுதான் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் இதுதான் கிடைக்கல. சரின்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே
நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் ஒரு 4 போல் ஆகிடுச்சு. நாங்கள் மெட்ரோ பிடிச்சி சர்ச் ஸ்ட்ரீட் போகலான்னு கிளம்பிட்டோம். இப்போ வந்து சர்ச் ஸ்ட்ரீட்டில் யுனிசிவல் வந்திருக்கோம். நீங்கள் நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் அதிலே கிளிப்ஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ யுனிசிவல் வந்து இந்த கொரியன் ஐட்டம்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் மக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் அதிகமான கிளிப்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ அதனால தான் நான் எல்லாமே வீடியோ எடுத்தேன். பேக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த இந்த ட்ரெஸ்ஸுக்கு போடுற கிளிப்ஸு எல்லாமே இருந்துச்சு. பவுச்சு எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பிங்க் கலர், லாவெண்டர் கலர் அந்த மாதிரி இந்த பேப்பர்ஸ்க்கெலாம் குத்துற பின்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. எரேசரு, அப்புறம் இது டார்ச்சா என்னென்னு தெரில, பாதி இது என்னன்னே தெரில, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் க்யூட்டாக இருந்துச்சு. இது பாருங்கள் பவுச். ஆனால் என்ன ரேட்டு வந்து ரொம்ப அதிகம். நம்ம நார்மலாக இந்த ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி இதில் வாங்குறத விட இதில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் டைரிஸ் எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. நான் ஒரு டைரி வாங்கியிருந்தேன். இது வந்து ஏதோ கலரிங் புக் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நிறைய பாக்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ரேட் அதிகம். ஸோ நம்ம விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம். பட் எல்லாமேலாம் வாங்க முடியாது. ஆனாலும் இங்கே நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு கடை. ஆனால் ஸோ ஏஸ்தட்டிக்காக ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இந்த கடை. ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 300 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த கடையில் வந்து 500 அந்த மாதிரி. ஸோ நாங்கள் எல்லாமே எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த நெக் பில்லோ எல்லாம் இருந்துச்சு. இந்த கடையே ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி டாய்ஸு, இந்த சைடு வந்து ஒரு மிரர் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மிரரில் சும்மா செல்ஃபி மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். இதான் கடைக்கு வெளியில் கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. பட் பயங்கர கூட்டம் தான். நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இந்த புக் ஷாப்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து கடைலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயே இந்த கீழே குட்டி குட்டி கடை இருக்குல்ல, பொக்கேட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் அதுவுமே நிறைய பேர் வாங்குறாங்க. நம்ம ஊரில் அவ்வளோவாலாம் வாங்குவோமா என்னன்னு தெரில. பட் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் இதுவும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே வாக் பண்ணிட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போய்ட்டு கேஎஃப்சியில் கொஞ்சம் கேஎஃப்சி சிக்கனு அதெல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் போலார் பேர் ஐஸ்கிரீம் வாங்கினோம், டெத் பை சாக்லேட்டு. அப்புறம் சாப்பிட டின்னருக்கு வந்து பரோட்டா, அப்புறம் வெஜ் குழம்பு. இது வந்து இந்த மீல் மேக்கர் கிரேவி நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இவங்கெல்லாம் வந்து நான்வெஜ் சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தாங்க. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இவங்க அந்த கேஎஃப்சி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சிக்கன் பாப்கார்ன் அதெல்லாம். நான் நான்வெஜ் சாப்பிட்றதுனால வெஜ்ஜோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ மால்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு நைட்டு. ஸோ மாலில் வந்து மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் இந்த பிக் ஸ்க்ரீனில். ஸோ சண்டே நைட்டுன்றதுனால ஒரு 9 o'clock மேலே ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சு மாலில். நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் காலைல வந்து ஊருக்கு போகலான்னு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் ட்ரிப்பு. ஆனாலுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எப்போ பெங்களூர் போவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன். எப்போயாவது இந்த மாதிரி போனோன்னா இந்த மாதிரி கிட்ஸ் கூட போகும்போது இந்த கிட்ஸ் ஜோன்லலாம் போய் ப்ளே பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறது. ஸோ நாங்கள் ரிட்டன் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் சேலத்துக்கு. பெங்களூர் டு சேலம். மார்னிங் 6:30 ட்ரெயினு. ஸோ 10:30 10:45 சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் மண்டே மார்னிங் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ட்ரிப் போனால் ஜாலியாக இருக்கும். இந்த சர்ச் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன். ஸோ அதனால் எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. பட் என்ன வெயில் தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கனால கொஞ்சம் முடியல. இங்கே நம்ம ஊர் சைடு ரொம்ப வெயில் வந்துடுச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.